ஒரு விஷயம் முயற்சி செய்கிறீங்க. அதில் தோல்வி அடைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஹா, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு பதட்டமாயி உடனே அந்த முயற்சியை கைவிட்டுருவீங்க. அப்படித்தானே? இந்த சிறுகதையை கேளுங்க. ஒரு சிறிய நகரத்தில் விக்ரம் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்தான். ஆனால் மனசு முழுக்க ஒரு கனவு. ஒரு நாள் என் சொந்த காரை நானே டிசைன் பண்ணணும். அவன் தினமும் ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்தான். மாதம் மாதம் சேமித்தான். இறுதியா 2 வருடத்திற்கு பிறகு அவன் கனவு கிட்டத்தட்ட நனவாக போகுது. ஒரு நாள் அவன் டெஸ்ட் டிரைவுக்கு போனான். ஆனால் சிறிய தவறால் பிரேக் கேபிள் நன்றாக ஃபிக்ஸ் பண்ணலை. வண்டி வேகமாக போய் மரத்தில் மோதிருச்சு. முழுக்க சேதம். அவன் உழைத்த 2 வருட முயற்சியும் நொறுங்கி போச்சு. விக்ரம் தலையில் கையை வைத்துக்கிட்டு அழுதான். அவனுக்கு தோணுச்சு, ஒரு சின்ன தவறால வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சே அப்படின்னு. அந்த சமயம் அவன் குரு, ஒரு மூத்த மெக்கானிக் வந்து சொன்னார், விக்ரம், தவறு வலியை தரும். ஆனால் அந்த வலி தான் நம்மை இன்னும் வலிமையாக்கும். உன் தவறை நீ மறந்துடாதே, அதிலிருந்து கற்றுக்கொள் என்றார். விக்ரம் மீண்டும் ஆரம்பித்தான். இந்த முறை ஒவ்வொரு நட்டும் போல்ட்டும் 3 முறை செக் பண்ணினான். சில மாதங்களுக்கு பிறகு அவன் டிசைன் பண்ணிய கார் ஒரு பெரிய நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது அவனுக்கு மேலும் பெருமையை சேர்த்தது. அவனோட வெற்றி விழாவில் அவன் சொன்ன ஒரு வரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மரம் மோதி நொறுங்கிய கார் தான் எனக்கு வழிகாட்டியானது. அந்த தவறு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைய அனுபவம் கிடையாது என்றான். தவறுகள் காயங்கள் தரலாம். ஆனால் அந்த காயங்கள் தான் அனுபவத்தின் அடையாளம். அனுபவம் இல்லாமல் வெற்றி கிடையாது. இப்போ சொல்லுங்க, நீங்கள் கைவிட்ட முயற்சியை மீண்டும் தொடரலாம் தானே? வெற்றி நமக்கே.